நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ஃபுட்லாம் இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ப்ரெக்னன்சி சான்சஸை கம்மி பண்ணிடும். நாங்களும் இந்த மிஸ்டேக் தான் பண்ணோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். அதுதான் உங்களோட பெரிய ஃபெர்டிலிட்டி கில்லராக இருக்கும். சிப்ஸ், பிஸ்கெட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பேக்டு ஃபுட் இதெல்லாம் உங்கள் இன்சுலின் லெவலை ரைஸ் பண்ணிடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஓவுலேஷன் ப்ராப்ளமும் வரும். அப்புறம் எக்ஸஸ் ஆன சுகர் லைக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ், கேக்ஸ், அப்புறம் நீங்கள் டெய்லி குடிக்கிற காஃபி அண்ட் டீயில் போடுற எக்ஸஸ் ஆன சுகர் இதெல்லாம் உங்கள் இன்சுலின் லெவலை ஸ்பைக் பண்ணிடும். ஓவுலேஷன் அண்ட் எக் குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் மைதா ப்ராடக்ட்ஸ், ஒயிட் பிரெட் அண்ட் அதிகமான ஒயிட் ரைஸ் எடுக்கிறதால உங்கள் இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ், சிறுதானியம், ப்ரௌன் ரைஸ் இல்லை ஹோல் கிரைன்ஸ் தானியங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டிரான்ஸ்ஃபேட் ஃபுட்ஸ். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரானது. ஃப்ரைட் ஃபுட்ஸ், ரீயூஸ்ட் ஆயில் லைக் ஆல்ரெடி டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப குக்கிங்க்கு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் டைரெக்டாக உங்கள் ஃபெர்டிலிட்டி சான்சஸை ரெடியூஸ் பண்ணும். ஃபுட் மட்டும்தான் உங்கள் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரீசன்னு இல்லை. பட் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் எடுக்கிற சில ஃபுட்ஸால் சான்சஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகுது. வேறு எந்த மாதிரி ஃபுட்லாம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறப்போ எடுத்துக்கலான்னு நான் ஒரு ஃபுட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே அதை உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.